Hello friends, welcome to Nitish family. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது தொப்பை குறைக்கிறதுனாலும் சரி, நம்ம weight loss பண்றதுக்கும் சரி, நம்ம abdomen பகுதி லாஸ் பண்றதுக்கும் சரி சூப்பரான full body workout exercise தான் பார்க்க போறோம். ஜூன் மந்த்துக்குரிய எக்சர்சைஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை first time பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க and bell button click பண்ணிக்கோங்க. மே மந்த்தும் நான் வந்து எக்சர்சைஸ் வீடியோ போட்டுருந்தேன். ஒரு எக்சர்சைஸை கண்டினியூவா பண்ணலாமாக்கா? அதே மாதிரி ஒரே எக்ஸசைஸை 30 நாளும் பண்ணணுமா, மாற்றி மாற்றி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ட்ரெயினராக இருந்து சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே எக்ஸசைஸை பண்ணக்கூடாது, மாற்றி மாற்றி பண்ணணும் அப்படின்பாங்க. ஒரு ட்ரெயினர் உங்கள் கூட இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸில் பொசிஷன் தப்பு, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லி சரி பண்ணுவார். பட் நம்ம வந்து ட்ரெயினர் இல்லாமல் வீட்டில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸை திருத்தி கரெக்டாக பண்ணுறதுக்கே ஒரு வாரம் ஆயிரும். அப்படின்ற போது நம்ம வந்து டெய்லி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றது சாத்தியமானு கேட்டால் சாத்தியம் கிடையாது. அதனால் நான்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது பேசிஸான எக்ஸசைஸ் என்ன, வார்ம் அப் என்ன, நம்ம வந்து ஒரு பாடியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சரி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எந்த விதமான எக்ஸசைஸ் பண்ணலாம், இதை மட்டும்தான் பண்ணணுமா இல்லை எல்லா எக்ஸசைஸும் பண்ணாதான் நம்ம வெயிட் லாஸ் ஆகுமா, ஃபேட் லாஸ் ஆகுமான்னு பார்க்கும்போது அப்படிலாம் கிடையாதுங்க. சாதாரண பேசிஸான ஒரு சில எக்ஸசைஸை பண்ணாலே நம்மளுக்கு ஃபேட் லாஸ் சூப்பராக இருக்கும். என்ன நம்ம பண்ணுற டைமிங்கு, நம்மளோட ஸ்பீடு, நம்மளோட எனர்ஜி, இந்த மூணையும் இன்க்ரீஸ் பண்ணி ஏற்றி கூட்டி இறக்குறதுல தான் நம்மளோட ஃபேட் பேர்னிங் இருக்குது அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வரப்போகிற ஜூன் மாதம் ஃபுல்லாமே விளாக் மாதிரி போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அந்த சமயத்தில் நித்திஷும் சரி நானும் சரி எங்கள் மொத்த ஃபேமிலி செய்ய போகிற எக்ஸசைஸ் தான். நானும் நித்திஷும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். ஏன்னா டீனேஜுக்கு தனியாக ஒரு எக்ஸசைஸ், பெரியவங்களுக்கு தனியாக ஒரு எக்ஸசைஸ் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஃபேமிலி வெயிட் லாஸ்னே சொல்லிடலாம். சரி, இந்த ஜூன் மந்த் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கலாம் அப்படின்ற போது நானும் நித்திஷும் தான் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறோம். கொஞ்சம் ஓவர் வெயிட் இருக்கவங்க நித்திஷ் மாதிரி செய்வாங்க, கொஞ்சம் செஞ்சு பழகணுங்க என்னைய மாதிரி செய்யறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம எக்ஸசைஸ் போய் பார்க்கலாம். Warm up for 5 minutes. First exercise, jumping jack, 15 count. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Second exercise, running in place 30 seconds.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Squat with knee touch, 10 counting. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Standing knee touch, 15 count. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Reverse lunge with kick, 15 count. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Next exercise, wall push-up, 15 count. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Next exercise, burpees. Burpees is the basic burpees, 10 count. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0.
நெக்ஸ்ட்டு 3 எக்ஸசைஸ் வந்து பட் ரெடியூஸ்க்கு. ஃபஸ்ட்டு டாக் கிக், அது வந்து 15 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Next exercise, bird dog with knee touch. Each side 10 counting. 1 2 3 4 5 6 7 8 9 10. Next side. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Next exercise, fire hydrant, 15 counting. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. 7 exercise stomachக்கு. First Russian twist, 15 counting. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Next exercise, knee hug, 15 count. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Mountain climber, 15 counting. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Bicycle crunches, 15 counting. Ready? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Next exercise, bridge, 15 counting. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2,
1, 0. Next exercise, crunches, reverse, 15 counting. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 10 seconds rest. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Last exercise, plank with the cobra pose. Each 15 seconds. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்படியே கோப்ரா போஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. Cool down. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. கூல் டவுன் அப்படின்ற போது கைகளை இப்படி வச்சு ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான். இந்த மாதிரி சிம்பிளான ஸ்ட்ரெஸ்ஸஸ் பண்ணாலே போதுமானது. பேக்கில் கூல் டவுனும் 5 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். அதே மாதிரி இது கூட சேர்ந்து மார்னிங் ஒரு 100 ஸ்கிப்பிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு 100 கவுண்டிங்கில் ஸ்கிப்பிங் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பண்ண வேணாம், 100 பண்ணுங்கள். 2 டைமாக பிரித்து பண்ணுங்கள். இது கூட சேர்ந்து பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றவங்க ஸ்கிப்பிங்கு ஜம்பிங் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்களா, இந்த எக்ஸசைஸை நீங்கள் கண்டினியூவாக பண்ணலாம். பட்டுக்கும் சரி, நம்ம அப்டமன் பகுதியும் சரி, மேல் வயிறு கீழ் வயிறு எல்லாத்துக்குமே குறைக்கிற மாதிரி நான் எல்லா எக்ஸசைஸும் மிங்கிள் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதே நேரம் ஷோல்டர், நம்ம பிரெஸ்ட்டுக்கும் சரி, ஃபுல் பாடியும் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இந்த எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை செஞ்சாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு மாதம் விடாமல் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே எதையுமே விட்டுடாதீங்க. குறைஞ்சது 2 வாரம் பண்ணாதான் லைட்டாக ரிசல்ட்டே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க. அதாவது ஒரு மாதம் ட்ரை பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் பண்ணாதான் அதோட முழு பலன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து காலையில் ஒரு செட்டும் பண்ணலாம், ஈவினிங் ஒரு செட்டும் பண்ணலாம். இல்லை 2 செட்டை ஒரே நேரத்தில் மார்னிங்கே பண்ணி முடிக்கிறவங்களும் பண்ணி முடிச்சிடலாம். என்னால் 2 செட்டு பண்ண முடியுது அப்படின்றவங்க 3 செட்டும் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க பாடி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்தனுமே ஓவராகவும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒரு செட்டு காலையில் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு செட்டு பண்ணுங்கள். ஜூன் மந்த் எக்ஸசைஸை விடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு அழகான ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சூப்பராக கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.